பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை என்ன செய்யறேன் அப்படின்னா புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். கர்த்தர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். உங்களை எப்படிப்பட்ட எந்திரமாய் மாற்றுவேன்னு சொல்றாரு? புதிதும் கூர்மையுமான எந்திரம். பிரைஸ் எல்லாம் எதற்காக அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவான். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவான். இந்த இடத்தில் எழுதப்பட்ட மலைகள் குன்றுகள் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், உங்களுடைய நிலைப்பாடுகள், அதாவது உங்களை கொண்டு மேற்கொள்ள முடியாமல் இருந்த எந்த காரியமா இருந்தாலும் அது எதை குறிக்கிறது அப்படின்னா மலையை குறிக்கிறது. சில நேரத்துல நம்ம சொல்றோம் பாருங்க, என் பிரச்சனை மலை போல இருக்குது. என் பிரச்சனை சொல்றோமா இல்லையாங்க? மலை போல பிரச்சனை இருக்குது. அதை என்னால என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல, என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியல. என் தலைக்கு மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம்ல, கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனைய மேற்கொள்வதற்கு நான் உன்னை என்ன செய்கிறேன் அப்படின்னா புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு மிஷினை கொண்டு அதை தகர்த்து விட முடியாது, குன்றுகளை உடைத்து விட முடியாது. ஆனா அந்த மிஷினை ஆபரேட் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை. உங்களை மிஷினா மாற்றேன்னு சொல்றாரு. வெறும் இயந்திரத்தை வைத்து என்ன செய்ய முடியாது, அத உடைக்க முடியாது, அகற்ற முடியாது. அதை ஆபரேட் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை. அதான் அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில உடைக்க முடியாத, தாண்ட முடியாத இருக்கிற எந்த நிலையா இருந்தாலும் அந்த நிலையை நீ மேற்கொள்வதற்கு உன்னை நான் என்ன செய்கிறேன், புதிய எந்திரமாய் மாற்றுகிறேன், அதற்கு நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 14வது வசனத்தை கவனிங்க. யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதற்காக துணை நிற்கிறேன் அப்படின்னா உன்னை மீட்டு விடுவதற்கு, இந்த சூழ்நிலையில உன்னை விட்டு விடுவதற்கு அல்ல, இந்த சூழ்நிலையில இருந்து உன்னை மீட்டு விடுவதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ என்ன செய், நீ போரடிப்பதற்கு உன்னை ஆயத்தமாக்கு. மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. சீயோன் குமாரத்தியே, ஆமா, நீ எழுந்து போரடி. நல்ல கவனிங்க. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும்
குணமாக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நல்ல கவனிங்க, வார்த்தை சொல்லுது, நீ எழுந்து நீ என்ன செய்ய அப்படின்னா போராடு, நீ களத்திற்குள்ள வரணும். நான் எழுந்திருக்காம பிரைஸ் எல்லாம் என் சூழ்நிலையில மாற்றம் வராது, என் பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் வராது. நீ பேசிக்கொண்டே இருக்கலாம், இல்ல நான் தேவனை குறை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நல்ல கவனிங்க, கிதியோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6:14 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படிங்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறான். எங்க கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவன் சொல்றான், ஆமா ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நேரிடுகிறது, ஏன் இந்த காரியம் சம்பவிக்கிறது? நிறைய நேரத்தில் இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் உங்க கூட தான் பிரதர் இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, சொல்றா, நீ எழுந்து போய் பாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறத நீ அறிந்து கொள்வாய். நான் எழுந்திருக்காம, நான் முடிவெடுக்காம என் சூழ்நிலைகள் மாற்றம் வராது. என் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகாது. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எழுந்து நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் போக சொல்றாரு, அவன் இப்ப என்ன சொல்றான், ஆண்டவரே என்ன கொண்டு எப்படி ரட்சிக்க முடியும்? என்ன கொண்டு? இப்ப ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறான் இல்ல, அவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? டேய், உன் கூட தான் அவர் இருக்கிறான், நீ போ, உன்னைய கொண்டு மீதியானியரை ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். அதற்கு அவன் சொல்றான், என்ன கொண்டு எப்படி ஆண்டவரை ரட்சிப்பேன்? என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். சின்ன குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துல நான் ரொம்பவும் யார சொல்றேன் பாருங்க, நான் சிறியவனா இருக்கிறேன். என் குடும்பத்தை கொண்டா, என்னைய கொண்டா நீ ரட்சிக்க போகிறேன். அநேக நேரத்துல நம்மளும் இப்படிதாங்க சொல்றோம், என்னைய கொண்டா, என்னைய கொண்டா இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். நீ மீதியானியரை நீ முறியடிப்ப, நான் உன் கூட இருக்கிறேன் பிரதர். கர்த்தர் சொல்றாரு, சிஸ்டர் நான் உன் கூட இருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதை விசுவாசித்து நீ எழுந்து காரியத்தை செயல்படுத்தணும். அதுதான் நமக்கு வர மாட்டேங்குது. விசுவாசத்துல வசனத்தை கேட்கிறோம், கேட்கிற வசனத்தை ஆண்டவர் செயல்படுத்த சொல்லும் போது என்ன வந்துருது அப்படின்னா, சந்தேகம் வந்துருது. என்னால முடியுமா, என்னால இதை செய்ய முடியுமா? இல்ல, நல்ல கவனிங்க, நீங்க எப்ப எழுந்து போகிறீர்களோ, நீங்க எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பந்தான் உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுவதை நீங்க பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 19வது வசனம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவனை நோக்கி நீ எழுந்து போ. நல்ல கவனிங்க, 10 பேரை
ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா சுகமாக்கினார். பிரைஸ் எல்லாம். அதுல ஒருத்த மாத்திரம் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்ப வந்து தேவனுடைய பாதத்தில் அவன் விழுந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் கேட்கிறார், 10 பேர் சுகமாக்கலேன்னு நீ ஒருத்த மாத்திரம் தான் வந்திருக்கிற, பாக்கி 9 பேரை எங்கப்பா? பிரைஸ் எல்லாம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒளிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணுவே என்று சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. அவனை நோக்கி நீ எழுந்து போ, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, அவனுடைய விசுவாசம் செயல்படுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு நீ எழுந்து போ. நல்ல கவனிங்க, நீங்க எப்ப ஸ்டெப்பின், அதாவது நீங்க எழுந்து ஒரு காரியத்தை செயல்பட நீங்கள் முயற்சி செய்யும் போதுதாங்க கர்த்தர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அற்புதம் செய்ய முடியும். பிரைஸ் எல்லாம். அப்பதான் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள செயல்படும். பாருங்க, சவுல், தேவன் சவுலை சந்திக்கிறார்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனை சந்திக்கிற அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். முதல்ல நீ யாருன்னு கேட்கிறான். தரையில விழுந்து அவன் நீ யாருன்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதான்ப்பா, நாதான். உடனே இவனுக்குள்ள ஒரு பயம் வருது. கீழே விழுந்த உடனே கண்கள் தெரியாம போயிருச்சு. நல்ல கவனிங்க, நடுக்கம் வருது. அவனுடைய நிலையை குறித்து அவன் பயப்படுகிறான், சூழ்நிலையை குறித்து பயப்படுகிறான். தைரியமான மனிதன் இயேசு சந்தித்த போது அவன் கீழே விழுறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து எங்க போ? பட்டணத்திற்கு போ. நீ எழுந்து பட்டணத்திற்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. அங்கேயே ஆண்டவர் சொல்லிருக்கலாம், அந்த நேரத்திலேயே ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? சொல்லிருக்கலாம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து எங்க போ? பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நிறைய நேரத்துல ஆண்டவர் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்க எழுந்து போவதற்கு வெயிட் பண்றார். நம்ம உட்கார்ந்து என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். எதை சொல்றோம்? காரணத்தை சொல்றோம். அவங்க எனக்கு உதவி செய்யல, அவங்க என்ன வந்து பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாக விரும்புகிறியான்னு கேட்கிறார். அவர் வெகு நாளமா படுத்து கிடக்கிறான், வெகு நாளா பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை அறிந்து வந்து கேட்கிறார். ஆண்டவர் கேட்ட கேள்விக்கும் அவன் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறாரு. இவன் காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவரே இந்த குளத்துல போய் என்னை விடுவதற்கு யாரும் இல்ல, ஆண்டவரே யாரும் இல்ல. உங்க காரணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடையாய் இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்க ஜெபிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் காரணத்தை சொல்லுகிறோம். ஆண்டவர் ஒரு நாள் உங்க காரணத்தை கேட்கல. கொஞ்சம் நல்லா யோசிங்க. காரணத்தை கேட்கல. அவர் கேட்கிறது என்ன அப்படின்னா, நீ சுகமடைய விரும்புகிறாயா? இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை அடைய விரும்புகிறாயா? நீ இதிலேயே இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த வேதனை, அந்த துக்கம் என்னை துக்கப்படுத்துகிறது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னார்ல. வெகு காலமாய் உட்கார்ந்து கொண்டு இருந்தவனுடைய நிலை என்ன செய்யப்பட்டது தெரியுமா? ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவன் விடுதலை அடைந்தான். என்ன சொல்றாரு? நீ எழுந்து நட. ஏங்க, அவனால எழுந்திருக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் சூழ்நிலைகள் நன்றாக தெரியும். யாருமே அவனுக்கு உதவி செய்யல அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நட. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எழுந்த பொழுது அவனுக்குள் எந்த பகுதி செயல் இழந்திருந்ததோ அந்த பகுதியெல்லாம் செயல்பட தொடங்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இந்த கால வேளையில இந்த மாதத்தின் முதல் நாள்ல நான் சொல்றேன், ஓ கடந்த நாட்களில் கடந்து வந்த உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் நீ எழுந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அதை செயல்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா ஆண்டவற்றை இல்ல, என்கிட்ட. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 40வது அதிகாரம் 4வது வசனம். பள்ளமெல்லாம் சொல்லுங்க உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். அப்பொழுது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாய் செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீ எழுந்து போகும்போது, நீ எழுந்து புறப்படும் பொழுது, நான் இப்படி சொல்லுவேன், உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுங்களேன். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எதுப்பா பர்வதம்? உனக்கு முன்பாக இருக்கிறவன் சூழ்நிலைகள் தான், உனக்கு முன்பாக இருக்கிறவன் பிரச்சனைகள் தான், உனக்கு முன்பாக இருக்கிறவன் போராட்டங்கள் தான், உனக்கு முன்பாக இருக்கிற உன்னுடைய பலவீனம் தான். வேதம் சொல்லுகிறது, எது உனக்கு பெரிய பர்வதமாய் தெரிகிறது, எது உனக்கு மலை போன்று தெரிகிறது? கர்த்தர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பிரைஸ் அல்லாஹ். செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன செய்வ? சம பூமி ஆவாய். அல்லேலூயா. உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா சம பூமியா. காரணம் என்ன தெரியுமா? செருபாபேல் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் சொல்லுவேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக இருக்கிற மலைகள் குண்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் தகர்த்து போடுவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லு பாருங்க, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக. ஓ பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க, யார் தலைக்கல் அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 4:11 வாசிக்கும் போது அவரே மூளைக்கு தலைக்கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படுமா. நீ பர்வதத்திற்கு முன்பாக தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் போது, கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் போது, இன்னைக்கு நமக்கு ஏன் அந்த மலைகள் குன்றுகள், அப்படி சொல்ற நம்முடைய போராட்டங்களும் நம்முடைய பிரச்சனைகளும் மலை போல தெரியுது தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை விட நம்ம சூழ்நிலைகளை நம்ம பெருசா பார்க்கிறோம், பிரச்சனைகளை பெருசா பார்க்கிறோம், போராட்டங்களை பெருசா பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்ம பார்க்கிறது இல்லைங்க. சொல்றான், அத நீ மூளைக்கெல்லாம் பாரு. கிறிஸ்துவை யாரா பாரு? மூளைக்கெல்லாம் பாரு. அப்போ என்ன செய்யப்படுமா? அதற்கு
கிருபை உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசியுடைய உபதேசத்தில் நாம் என்ன செய்யப்படணும் அப்படின்னா, நாம் இணைக்கப்படணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக உபதேசங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா எல்லாம் நமக்கு ஏற்றவைகளா அப்படின்னா நீங்க கவனிச்சு பார்க்கணும். சில நேரத்துல உபதேசம் கடினமா தான் இருக்கும். உபதேசம் நமக்கு ஏன் அது கடினப்படுத்துகிறது அப்படின்னா, உங்களுடைய இப்ப நமக்கு முன்பாக பாறை இருக்கிறது, அந்த பாறை அடிக்கிறவனை போய் பார்த்தாதான் தெரியும். அதை உடைக்கிறவன் பாருங்க, அதை உடைக்கிறவன் அவனுக்குள்ள இருந்த முழு பலத்தையும் செலுத்தி அதை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கிறானோ அது கொடுக்க 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 அந்த பாறை என்ன செய்யும் தெரியுமா, அப்படியே உடைய ஆரம்பிக்கும். அதை உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிற்பாடு அந்த கற்கள் எல்லாம் மெதுவா அவன் தட்டுனாலே என்ன செய்யுது தெரியுமா, அது உடைந்து விடும். நான் சொல்லுவேன், உபதேசம் சில நேரத்துல கடினமா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பகுதியை கடந்து போகும்போது அது என்ன செய்யும் தெரியுமா, அது கட்டப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டணும்? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய உபதேசத்தில் கட்டப்படணும். அவர்களுக்கு தான் கிறிஸ்து யாரா இருக்கிறார் சொல்லுங்க, மூளைக்கல்லா இருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. அந்த மூளைக்கல் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டதா சொல்லுங்க, விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் எதா இருக்கிறது அப்படின்னா, இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. நல்ல கவனிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு அவனுக்கு முன்பா இருக்கிறதான பர்வதம் என்ன செய்யும் அப்படின்னா உடையும். ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு எப்படி சொல்லணுமா, இருதயத்துல சந்தேகப்படாம சொல்லணும். விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும். நான் அதை விசுவாசிக்கலன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த கல் தள்ளப்பட்ட பிரதான கல் இருக்குல்ல, தள்ளப்பட்ட பிரதான கல். முதல்ல சொன்னேன் தள்ளப்பட்ட மூளைக்கல், தள்ளப்பட்ட மூளைக்கல். அந்த கல்லுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா கிருபை உண்டாகிறது. எதற்காக? அந்த மலை போன்ற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, உங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்ல பாஸ்டர் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அந்த கல் என்ன செய்யுமா, இடறுகிறதான கல்லும் கல் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. சின்ன பிரச்சனை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா பெருசா இருக்கு. ஏன்பா வசனத்தை கேட்டும் நான் என்ன செய்யல, அதை விசுவாசிக்கல, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுவோடு கூட இருந்தார்கள், இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். கேட்டவன் சொல்றான், இந்த கடினமான உபதேசத்தை யாரா ஏற்றுக்கொள்வா? ஏற்றுக்கொள்ள முடியலங்க.
சில நேரத்தில் இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடிய வைக்காது, சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ள வைக்காது, ஆராதனை ஏற்றுக்கொள்ள வைக்காது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 51:25. எல்லாரும் அந்த வசனத்தை எடுங்க, நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம் என்ன சொல்லுது பாருங்க. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நல்ல கவனிங்க, பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதம். அது என்ன செய்து பாருங்க. ஆண்டவர் சொல், நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையில் இருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் எல்லாம். உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம் என்ன பிரதர்? நீ இந்த கர்த்தரை துணை கொண்டு நிற்பனா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பர்வதத்திற்கு விரோதமாக நான் வந்து நிற்பேன். யார் நிற்கிறேன்னு சொல்றாரு? நான் வந்து நிற்கிறேன். என் கையை அதற்கு விரோதமாய் நீட்டி அதை என்ன செய்வனா, கண்மலையிலிருந்து உருட்டி போடுறாராம். முதல்ல உள்ள வசனத்துல நான் காண்பித்து கொடுத்தேன், நம்ம விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது அது எதாய் மாறுகிறது அப்படின்னா கண்மலையாய் நிற்கிறது. அதனாலதான் சில நேரத்தில் நம்மளுடைய எவ்வளவு ஜெபித்தும் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறது, சில வேதனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறது, சில பலகீனங்கள் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிரைஸ் எல்லாம். நான் என்ன செய்வேன்? நான் என்னப்பா செய்வேன்? வாசி 25ஆம் வசனம். நான் கெடுக்கிற கேடான பர்வதத்தை, கெடுக்கிற கேடான பர்வதம், உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதம், அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனிதனை கெடுத்து விடுகிறது. அவனை முன்பாக கடந்து செல்ல அது விட மாட்டுக்கு. அவன் எடுக்கிற முயற்சிகளை தோல்வி அடைய செய்கிறது. அதனாலதாங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எத்தனை நாள் இந்த பிரச்சனையில இருப்ப? இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்கு. அதற்காக நான் என்ன செய்யறேன்னா, உன்னைய நான் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். எந்திரத்தை கொண்டு வருவேன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். பிரைஸ் எல்லாம். எந்திரத்தை கொண்டு வருவேன், உனக்காக ஒரு எந்திரத்தை உருவாக்குவேன்னு சொல்லல. உன்னை நான் யாரா மாற்றுறேன் அப்படின்னா ஒரு எந்திரமாய் மாற்றுகிறேன். அதை ஆபரேட் நான் பண்றேன்ப்பா. நீ யுத்தத்திற்கு போய் நில். நீ யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தத்துல நீ போய் நில்லு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய சூழ்நிலைகள் மாற, என்னுடைய போராட்டங்கள் மாற, என்னுடைய பலகீனங்கள் மாறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க சூழ்நிலைகளை விட்டு கொஞ்சம் எழுந்து தேவனுடைய சமூகத்திற்கு நீங்க கடந்து வர பாருங்க. சூழ்நிலைகள் மாறாம தான் இருக்கும். பிரைஸ் எல்லாம். கடைசி வரை அது மாறவே மாறாது. நீ என்னதான் முயற்சி செய்தாலும் மாறாத பிரதர். நான் சொல்றேன், என் வேதம் அதைத்தான் சொல்லுது. யாராவது சொல்லி பாருங்க, உங்களால சூழ்நிலையை மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. நாகும் 1:5 வாசித்து பாருங்களேன். நாகும் 1வது அதிகாரம் 5வது வசனம். அவர் சமூகத்தில், நல்ல கவனி, லிசன். யார் சமூகத்தில்? அவர் சமூகத்தில். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய சமூகத்தில்ப்பா? அவருடைய சமூகத்தில் என்ன செய்யுமா?
பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் அவர் பிரசன்னத்தால். ஓ thank you Lord. பிரதர் சிஸ்டர், உங்களால உங்க போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. இவ்வளவு நாள் முயற்சி பண்ணீங்கல்ல, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணீங்கல்ல, எதையாவது சாதிக்க முடிஞ்சுச்சா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை ஓவர் கம் பண்ண என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்திற்கு வா. என் சமூகத்தில் பர்வதங்கள், உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள், எது உன்னை தடை பண்ணுகிறது, எது உன் மேன்மையை தடை பண்ணுகிறது, எது உன் எதிர்காலத்தை பாதிக்கிறது, எது உன் உயர்வை தடை பண்ணுகிறது, எது உன்னை முடங்கி வைத்திருக்கிறது, என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா. என்னுடைய சமூகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அல்லேலூயா. மலைகள் என்ன செய்யும்பா? சொல்லுமா, கரைந்து போகும். எங்க? அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மலைகளை, குன்றுகளை வேதம் சொல்லுது, கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவர் கடந்து போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க பாதைகள்ல இருக்கிற கற்கள் எல்லாம் எடுத்து போடுங்கள்னு சொல்லப்படுமா. வேதம் சொல்லுது, உங்க பாதையில இருக்கிற கற்கள். ஏன் அந்த கற்களை எடுத்து போட சொல்றாரு அப்படின்னா, அந்த கற்கள் உங்க வாழ்க்கையை இடர பண்ணுகிறது, அந்த கற்கள் உங்களை தடை பண்ணுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த கற்கள் எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு எங்க அப்படின்னா அவருடைய சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே பள்ளத்தாக்குகள் பிளந்து போகுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்கும் பொழுது, அவருடைய பர்வதத்தில் நாம் நிற்கும் போது, நான் சொல்லுவேன், மலை போல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் என்ன செய்யுமா? அது கரைந்து போகக்கூடியது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசிங்க. தானியேல் 2வது அதிகாரம் 34வது வசனம். நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோது அவைகளை நொறுக்கி போட்டது. நல்ல கவனிங்க. ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் அவனை கலங்கடிக்கிறது. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானவான்களையும் அழைத்து அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை கேட்கிறான். அல்ல கவனிங்க. அந்த இடத்துல தானியேல் கொண்டு வரப்படுகிறார். தானியேல் சொல்றான், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறது பரலோகத்தின் தேவன். அவர் கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போகிறதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு அறிவித்திருக்கிறார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். இப்ப அவன் சொல்றான், நீர் ஒரு சிலையை கண்டீர்ல, அந்த சிலை எப்படிப்பட்டது அப்படின்னா மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது.
நீ பார்த்து கொண்டிருந்த போது ஒரு கல் புறப்பட்டு வந்து அது கீழே தள்ளி போட்டுச்சு. அந்த சொப்பனத்திற்கு அவன் விளக்கத்தை கொடுக்கிறான் பாருங்க. நல்ல கவனிங்க. 44வது வசனத்துல அந்த விளக்கத்தை கொடுக்கிறான். இது இனி சம்பவிக்க போகிற காரியம். நீர் கண்ட சொப்பனம் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மலமாக்கித்தானே என்று நிற்கும். அவனை கலங்க செய்த காரியத்தை, அவனை கலங்க பண்ணின அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தானியேலுக்கு வெளிப்படுத்தி அந்த ராஜ்யத்தை அவர் காப்பாற்றினார். என கண்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் என்ன? உங்க வாழ்க்கையில உங்களோடு போராடுகிற சூழ்நிலைகள் என்ன? எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? நீ கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும் போது அந்த நேபுகாத்நேச்சர் தன்னுடைய சூழ்நிலைகளை, அவனை கலங்க பண்ணின காரியத்தை என்ன செய்தார் தெரியுமா? தேவனிடத்துல, தேவனுடைய மனிதனிடத்துல ஒப்பு கொடுத்தார். இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற உங்களுக்கும் அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிற உங்களுக்கு தானியேல் சொன்ன வார்த்தையை ராஜா ஏற்றுக்கொண்டான். ராஜா ஏற்றுக்கொண்டான். ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், விசுவாசிக்கிற உங்களுக்கு அப்படியே நடக்கும் பிரதர். நீ ஒருவேளை தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், அல்லது நீ ஆகாத கல் என்று உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். நீ எந்த பகுதியில, எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்கிற உங்களுக்கு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தலைக்கல்லாய் இருப்பார். அவர் உங்க வாழ்க்கையில தலைக்கல்லாய் இருப்பார் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், கிருபை உங்களுக்கு கடந்து வந்து விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த பர்வதத்தை அவர் புரட்டி போடும் பொழுது உங்க கண்களுக்கு முன்பாக அது ஆச்சரியமாயிருக்கும். இதுவரையிலும் நான் முயற்சி பண்ணேன், நடக்கல. நான் முயற்சி பண்ணேன், நடக்கல. ஆனா இன்றைக்கு நான் கர்த்தரை எனக்கு முன்பாக, என் பர்வதத்திற்கு முன்பாக நான் நிறுத்துகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு நிறுத்த போகிறீங்க? செருபாபலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ ஏமாற்றுறோம், கிறிஸ்து அதுக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார் பிரதர். அவர் அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கும் பொழுது நான் சொல்லுவேன், அவைகள் அதிர்ந்து, அவைகள் உருண்டு, அவைகள் தள்ளுண்டு நிற்கிற நிலையிலிருந்து கீழே விழும், கீழே விழும், கீழே விழும். நீ தைரியமா சொல்லலாம், கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறதுனால நீ தைரியமா சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சேதப்படுத்தின, உன்னை பயமுறுத்தின, உன்னுடைய நன்மையை தள்ளி எடுத்து கொண்டு போன அந்த நீதியானியரை நான் உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறேன். நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை நஷ்டப்படுத்தினவர் இனி எழும்போது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னே ஒன்று செய்யணும், நான் எழும்பணும். நான் எழும்பணும். நான் எழும்பாம என் சூழ்நிலைக்கு மாற்றம் வராது.
நான் ஜெபிக்காம என் சூழ்நிலைகள் மாறாது. நான் ஜெபிக்காம என் போராட்டங்கள் முடிவுக்கு வராது. நான் ஜெபிக்காம என் பலகீனத்திற்கு சுகம் உண்டாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவேன்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனாய் நிற்பேனா, எனக்கு முன்பாய் இருக்கிற எப்பேற்பட்ட பர்வதமோ கீழே விழும்புறது, கீழே விரும்புறது. நான் தைரியமா சொல்றேன், இந்த பிப்ரவரி மாசத்துல உனக்கு முன்பா இருக்கிற பர்வதங்களை ஆண்டவர் தள்ளி விட போகிறார். அல்லேலூயா. அவர் நீ தள்ளணும் அவசியமே இல்லை. அவர் சமூகத்துல வந்துட்டாலே போதும், அது தானாகவே விழுந்துரும். அல்லேலூயா. நான் சொல்லல, நாகும் தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து பாரு, அவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி பாரு. என்ன செய்யுமா? பர்வதங்கள் அதிர்ந்து அது ஒன்றை விட்டு கடந்து போகும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காலவெளியில உனக்கு முன்பா இருக்கிற பர்வதம் என்ன பிரதர்? எது உன்னை பயமுறுத்துகிறது? கடந்த நாட்களில் எது உன்னை சேதப்படுத்தினது? கடந்த நாட்களில் எது உன்னை உபத்திரவப்படுத்தினது? ஜெபித்தும் மாறாம இருக்குதா? ஜெபம் பண்ணியும் விடுதலை இல்லாம இருக்கிறேன்னா ஏதோ ஒரு காரணம். கர்த்தரை நீ எந்த இடத்துல வைத்திருக்கிற? கர்த்தரை எந்த இடத்துல வைத்திருக்கிறப்பா? உன் வாழ்க்கையில முதல் இடத்துல கர்த்தரை வைத்திருக்கிறியா? கர்த்தர் உன் வாழ்க்கையில தலைக்கெல்லாம் இருக்கிறாரா? கர்த்தர் உன் வாழ்க்கையில மூளைக்கெல்லாம் இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. உன் வாழ்க்கையில எது இன்றைக்கு மூளைக்கெல்லாம் இருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிறதான கேடான பர்வதமா? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உன் வாழ்க்கையில முதலிடத்தில் இருக்கிறதா? தள்ளு பிரதர், தள்ளு சிஸ்டர். கர்த்தர் முதலிடத்துல வை. தேவனுடைய சமூகத்துல வந்து நின்று பாரு. நான் சொல்லுவேன், நீ போராடுகிற எல்லா போராட்டத்திற்கும் இந்த மாசத்துல முடிவு வருகிறது. ஓ ரீபாலா தூராபா சாந்தாராபாலா, அது கர்த்தராலே ஆயிற்று. நல்ல கவனி, நீ தேவனுடைய பர்வதத்துல வந்து நிற்கும் பொழுது நான் சொல்லுவேன், அது கர்த்தரால் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. உங்க காரியத்துல கர்த்தராலே முடிவு வரப்போகிறது. உங்க காரியத்துல கர்த்தராலே ஜெயம் வரப்போகிறது. செபிக்க ஆரம்பிக்கலாமா? செபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை இன்னைக்கு உண்டாக்குகிறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம் பிரதர். கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிறார். கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய துவக்கத்தை இன்று ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன், கடந்த கால பிரச்சனைகளை இந்த காலத்தோடு கொண்டு போகாதீங்க, இந்த மாதத்திற்குள்ள கொண்டு வராதீங்க, அதை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புதிய கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். ஆண்டவர் அதை புதியதான எந்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம் வாழ்க்கையில உண்டாக போகுது. ஒரு புதிய தொடக்கம் வாழ்க்கையில உண்டாக போகுது. சிஸ்டர், ஒரு புதிய தொடக்கம். இதுவரையிலும் அடைந்த வேதனை போதுமா? இதுவரையிலும் அடைந்த கண்ணீர் போதுமா? இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் போதுமா? கர்த்தர் சொல்றாரு, என் சமூகத்துல வந்து நில்லு, என் சமூகத்துல வந்து நில்லு. நான் உன்னை இன்னைக்கு புதிதாக்கி விடுகிறேன். நான் உன்னை ஒரு புதிய இயந்திரமாய் மாற்றுகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு இந்த வசனம் செயல்படும். விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திற்கு முடிவு உண்டாகும். விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செபித்து முடிக்க போகிறேன். அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சொல்லு, பர்வதத்தை பார்த்து சொல்லு, பர்வதமே பர்வதமே என்னை பயமுறுத்துனல்ல, என்னை பயமுறுத்துனல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது இந்த பர்வதத்திலிருந்து அது கீழே தள்ளப்படுகிறது. இந்த பலிபீடத்திற்கு சொல்றேன், எந்த பர்வதத்தை நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ
கர்த்தர் அந்த கல்லை உங்க வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட போகிறார். உங்க வாழ்க்கையிலிருந்து அதை அவர் உருட்டி விட போகிறார். ஓ ரீபாலா தூரா பாஷாதாரா ரேகாபா லாத்தி நேமோ ரேகா தாராபாலா. சிலருடைய வாழ்க்கையில கல் பாறையை போல இருக்கிறது, பாறையை போல இருக்கிறது, அசையாமல் இருக்கிறது. அதனாலதான் உங்க வாழ்க்கையில எந்த பகுதியிலும் அசைவே வரல, எந்த பகுதியில அசைவே வரல. ஏன் தெரியுமா? உன் பிரச்சனை பாறை போல இருக்கிறது, உன் பிரச்சனை பாறை போல இருக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்துல தான்ப்பா அந்த பர்வதங்கள் மெழுகு போல உருகும், பர்வதங்கள் மெழுகு போல உருகும், பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அவருடைய பிரசன்னத்தில் தான் சிஸ்டர். ஓ பர்வதங்கள் உனக்கு முன்பாக உன்னை செயல்படுத்த முடியாதபடி, உன்னை முன்பாக விடக்கூடாதபடி சில பர்வதம் தடையா இருக்கிறது. இன்னைக்கு அந்த பர்வதத்தை கர்த்தர் அப்படி உருகி அந்த பர்வதங்கள் என்ன செய்ய தெரியுமா? பள்ளத்தாக்குகள் எல்லாம் பிளந்து போக போகுது. பள்ளத்தாக்குகள், வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள், மேடாக மேடுகள் எல்லாம் சமமாக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு புதிய பாதையை திறக்கிறார். நான் தீர்க்கமா சொல்றேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற மேடுகள் கர்த்தர் சமமாக்குகிறார். உனக்கு முன்பாக ஒரு பாதையில நான் பார்க்கிற ஒரு நேர் பாதையை கர்த்தர் உண்டாக்குகிறார். அந்த பாதை நீ கடந்து போகக்கூடிய பாதையா இருக்கும். அந்த பாதை நீ கடந்து போகக்கூடிய பாதையா இருக்கும். இதுவரையிலும் உன்னால கடக்க முடியல, இதுவரையிலும் உன்னால நடக்க முடியல, ஓ என்னால தாங்க முடியலன்னு சொல்லி நீ உட்கார்ந்து இருந்தல்ல, நீ அழுது இருந்தல்ல, கர்த்தர் சொல்றாரு இந்த 1ஆம் தேதி கால வேளையில, ஓ தீர்க்கமா சொல்லுகிறேன், இந்த மாதத்துல உன் பாதைகள் நீ கடந்து போகக்கூடியதா இருக்கும், நீ கடந்து போகக்கூடியதா இருக்கும், நீ கடந்து போகக்கூடியதா இருக்கும், நீ கடந்து போகக்கூடியதா இருக்கும். உன் வேதனைகள் நீங்கி நீ சுகமாய் நடந்து போக போகிற. விசுவாசிக்கிறவனுக்கு விடுதலை உண்டாகுது, விசுவாசிக்கிறவனுக்கு விடுதலை உண்டாகுது. விசுவாசிக்கிறவனுடைய வழிகள்ல பாதைகள் திறக்கப்படுகிறது. கரடு மேடான பாதைகள், கரடு மேடான பாதைகள் ஓ ரியாத்தலாசே இன்றைக்கு சமமாக்கப்படுகிறது. பர்வதமே நீ இன்னைக்கு சமபூமியாகிறாய், சமபூமியாகிறாய். கர்த்தரை உடைக்கிறார், கர்த்தரை உடைக்கிறார். பிரசன்னம் இறங்கிட்டுனா, பிரசன்னம் இறங்கிட்டுனா அது உடைந்துதான் ஆகணும், அது கரைந்துதான் ஆகணும். அது உன் வாழ்க்கை பகுதியை விட்டு தள்ளிதான் போய் ஆகணும். பிரசன்னம் இறங்குது பிரதர், பிரசன்னம் இறங்குது பிரதர். நான் உணர்கிறேன் ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த ஆராதனையில இறங்குகிறது, தெய்வீக பிரசன்னம் இறங்குகிறது. அதை நீ ரிசீவ் பண்ணிட்டனா, அதை நீ ரிசீவ் பண்ணிட்டனா, உன் வாழ்க்கை இருக்கிற பர்வதத்தை நீ மேற்கொண்டறலாம், அந்த பர்வதத்தை நீ ஜெயித்திடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்றுகிறேன். உனக்கு முன்பாக இருக்கிற மலைகளை நீ மிதித்து அதை நொறுக்கி அதன் குன்றுகளை பதராக்கி போடுவான், பதராக்கி போடுவேன். பதராய் போக போகிறது. கர்த்தர் உன் சூழ்நிலைகளை உன் காலின் கீழே, உன் காலின் கீழே அவைகள் நொறுங்கி கிடக்கிறது. நீ நடக்கிற பாதைகளை கர்த்தர் விசாலப்படுத்துகிறார். நான் சொல்லுவேன், இந்த மாதத்துல ஒரு புதிய பாதைகளை கர்த்தர் திறக்கிறார். கடந்த நாட்களில, கடந்த மாதத்துல உன் வாழ்க்கையின் பகுதியில சில பாதைகள் கடினமாய் இருந்திருக்கலாம், சில பலகீனங்கள் உன்னை கடினமாய் நடத்திருக்கலாம், சில சூழ்நிலைகள் உன்னை கடினமாய் நடத்திருக்கலாம். அத
இப்ப தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை எந்த பகுதி கடினமாய் நடத்திச்சோ, எந்த பகுதி உங்களை வேதனைப்படுத்திச்சோ, அதை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை இருக்கிறேன். அந்த பர்வதத்தை உன்னை விட்டு அதை எடுத்து போடுவதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. ஒப்பு கொடுப்பீங்களா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில எங்களுக்கு முன்பா இருக்கிற எல்லா பர்வதங்களையும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம் ஆண்டவரே, உடைக்கிறோம். அவைகள் நிர்மூலமாகட்டும், அவைகள் நிர்மூலமாகட்டும். நீர் எங்களை ஆண்டவரே புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் கடந்து வருகிற எல்லா சேலஞ்சஸையும் ஆண்டவரை மீட் பண்ண, அவைகளை நிர்மலமாக்க, அவைகளை மேற்கொள்வதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி. எங்கள் திருச்சபை ஒப்பு கொடுக்கிறேன், திருச்சபை நடக்கிற ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஊழியத்திற்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.